வணக்கம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்திய மக்களை ஏமாற்றி வருகிறதா? இவிஎம் மிஷின் ஃபேர் ப்ரூஃப் ஆனதா? இவிஎம் மிஷின்ஸ்களை வைத்து இந்த நாட்டில் நேர் வழியில் டிரான்ஸ்பரண்டான முறையில் தேர்தலை நடத்த முடியுமா? இந்த கேள்வியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் கேட்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு எக்ஸ்பர்ட்ஸ்கள் இதற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள். இதே போன்ற ஒரு இன்டர்வியூ த வைரல் நேற்று வெளிவந்தது. கரண் தாப்பர் மற்றும் மாதவ் தேஷ்பாண்டே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த இவிஎம் எக்ஸ்பர்ட்டுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். பல்வேறு நபர்களுக்கு ஆங்கிலம் புரியாமல் இருக்கலாம். ஆகையால் இந்த இன்டர்வியூவை நாங்கள் தமிழ் மொழியில் மொழிமாற்றம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ எவ்வளோ முக்கியமான வீடியோ என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த ஒட்டுமொத்த இவிஎம் திருட்டு நடந்து கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் இதிலிருந்து இந்த நாட்டு ஜனநாயகத்தை, கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற முடியும் என்கிற இந்த விஷயத்தை தேஷ்பாண்டே அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தேஷ்பாண்டே யார் என்று ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து விடுங்கள். இவிஎம் எக்ஸ்பர்ட் அண்ட் அ ஃபார்மர் சிஇஓ ஆஃப் துலிப் சாஃப்ட்வேர். துலிப் சாஃப்ட்வேருடைய முன்னாள் சிஇஓவாக வேலை பார்த்திருக்கிறார். ஃபார்மர் கன்சல்டன்ட் ஆஃப் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் இன் அமெரிக்கா. அமெரிக்காவின் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே கன்சல்டண்ட்டாக இருந்த இந்த நபர் மாதவ் தேஷ்பாண்டேவுடைய பல்வேறு தியோரிகள், பல்வேறு ஸ்டேட்மெண்ட்கள் பல்வேறு இடங்களில் பிரிண்ட் ஆகி கொண்டிருக்கும். பல்வேறு நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் இதெல்லாம் இவர்களுடைய ஆர்டிக்கல் வந்து கொண்டிருக்கும். த வைரல் இவர் எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எலக்ட்ரானிக் voting machine cannot be hacked because they are not connected to Wi-Fi, Bluetooth or Internet. EVM மிஷின்ஸ்களை நீங்கள் எப்போதுமே ஹேக் செய்ய முடியாது. காரணம், ப்ளூடூத், வைஃபை, இன்டர்நெட்டில் இது கனெக்ட் செய்யவில்லை என்று. ஆனால் கேன் தே பி மேனிப்புலேட்டட் என்கிற இந்த கேள்விக்கான பதில் எஸ், இட் கேன் பி மேனிப்புலேட்டட். இதிலிருந்து திருட்டுத்தனத்தை செய்ய முடியாதுன்னு நினைத்தீர்கள்னா நிச்சயமாக இதை வைத்து ஓட்டு திருட்டை நீங்கள் செய்ய முடியும் என்கிற விஷயத்தை மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இந்தியன் இவிஎம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இவிஎம், இந்த இரண்டு இவிஎம் இருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இவிஎம்ஐ ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபுல் ப்ரூஃப் ஆனது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, இங்கே இருக்கக்கூடிய இவிஎம்ஸ்களில் ப்ளூடூத் கிடையாது, வைஃபை கிடையாது மற்றும் இன்டர்நெட்டிலும் இதை கனெக்ட் செய்யவில்லை. அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி இது போன்ற நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய இவிஎம் இன்டர்நெட்டில் கனெக்ட் செய்யப்பட்டது. அதனால் இது ஃபுல் ப்ரூஃப் கிடையாது என்றும் கூறியிருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய voting ப்ராசஸ் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நீங்கள் ஒரு ஓட்டு போகும்போது இதுதான் உங்களுடைய ஓட்டு என்பதை நிர்ணயம் செய்வதற்காக அதே யூனிட்டை பயோமெட்ரிக்ஸ் வழியாக கனெக்ட் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் அந்த ப்ராசஸ் இன்னும் நடக்கும். எப்படி ஆதார் கார்டில் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட், உங்களுடைய ஐ ட்ரேசஸ் இது எல்லாமே எடுத்து வைக்கிறார்களோ, இந்த அனைத்துமே பயோமெட்ரிக்ஸ் என்று எடுத்து வைக்கப்படும். நீங்கள் ஆதார் கார்டில் ஏதோ ஒரு கடையில் போய் உங்களுடைய தம்பை வைத்தவுடன் உங்களுடைய அனைத்து டீட்டெயிலுமே அங்கே வந்துவிடும். அதே போன்று தான் ஓட்டர்ஸ் மெஷினையும் ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷனையும் வெளிநாடுகளில் பயோமெட்ரிக்ஸ் வழியாக கனெக்ட் செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் அது இன்னும் செய்யப்படவில்லை. ஆதாரில் செய்திருக்கிறார்கள் ஒழிய எலெக்ஷன் ப்ராசஸில் அது இன்னும் இன்க்ளூட் செய்யப்படவில்லை. ஆகையால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டிங் மிஷினும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஓட்டிங் மிஷினும் வெவ்வேறானது. இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆனால் இது ஹேக்கபிள்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இல்லை. இதில் எந்த விதமான எக்ஸ்டர்னல் கனெக்ஷனும் கிடையாது. மேனிப்புலேட் செய்ய முடியுமா, திருட்டை செய்ய முடியுமா என்றால் ஆமாம், செய்ய முடியும். எப்படி, அதையும் நீங்கள் பாருங்கள். ஹேக்கிங்னா என்ன? ஒரு இவிஎம் மிஷின் இருக்கிறது. இந்த இவிஎம் மிஷினில் நான் இங்கே பட்டன் அமுக்குனா இந்த இடத்துல இது ரெக்கார்ட் ஆகும். நான் இந்த பட்டனை அமுக்காமலேயே ஏதோ ஒரு உலகத்தில் மூலையில் இருந்து கொண்டு இன்டர்நெட் வழியாக இந்த மிஷினை நான் ஹேக் செய்து நான் யாருக்கு அந்த ஓட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த மேனிப்புலேஷனை, இந்த திருட்டை நான் செய்தேன் என்றால் இந்த மிஷனுக்கான அனைத்து கண்ட்ரோலுமே என் கையில், ரிமோட்டட் கண்ட்ரோல் என் கையில் வந்துவிட்டால் இதை ஹேக்கிங் என்று சொல்வார்கள். இந்த இடத்தில் இன்டர்நெட் கிடையாது, வைஃபை கிடையாது, ப்ளூடூத்தும் கிடையாது. அப்போது இந்த மிஷனை ஹேக் செய்ய முடியாது. அப்போ திருட்டு எப்படி நடக்கிறது? இதை கேட்டபோது தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயம், இவிஎம்ஸ் ஆர் நாட் கனெக்டட், யூ கேனாட் கண்ட்ரோல் தெம் ஃப்ரம் ரிமோட் பிகாஸ் they have key
and internally connected to each other you can manipulate. ரிமோட்டட்ல நீங்க கண்ட்ரோல் செய்ய முடியாதே ஒழிய அதை கண்ட்ரோல் செய்ய முடியாது என்று எங்கேயுமே இல்லை. ஏன்னா ஒரு யூனிட் இன்னொரு யூனிட்டுடன் கனெக்டடாக இருக்கிறது. பேலட் யூனிட் விவிபேட்டுடன் கனெக்ட் ஆகிறது, விவிபேட் கண்ட்ரோல் யூனிட்டுடன் கனெக்ட் ஆகியிருக்கிறது. அப்போது ஒரு மிஷன் கிடையாது, இது 3 மிஷன்கள். இதை வைத்தும் ஒரு கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார். அதையும் நீங்கள் பாருங்கள். சாதாரணமாக இவிஎம் சிங்கிள், அதாவது மோனோலித்திக் சிங்கிள் யூனிட்டாக தான் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னாலும் இல்லை இது வந்து ஒரே ஒரு மிஷன் தான், இதில் வேறு எந்த மிஷனுமே கிடையாது என்று கூறுவார்கள். ஆனால் உண்மை என்ன? இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பேலட் யூனிட் என்கிற ஒரு விஷயம், ஒரு மிஷன் அங்கே இருக்கிறது. இதில் தான் நீங்கள் பட்டனை அமுக்கி ஓட்டு போடுகிறீர்கள். அருகே இருக்கக்கூடிய இன்னொரு மிஷன் விவிபேட், வோட்டர் வெரிஃபிபிள் பேப்பர் ட்ரையல். இந்த மிஷனில் தான் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கிறீர்களோ அந்த சிம்பிளை பார்க்கிறீர்கள். மூன்றாவது யூனிட் எந்த இடத்தில் இந்த ஓட்டு போய் சேவ் ஆகிறதோ கண்ட்ரோல் யூனிட், இதையும் ஒரு மிஷனாக பார்க்கிறீர்கள். அப்போது இண்டிபெண்ட்டாக 3 யூனிட்ஸ்களை ஒன்றாக சேர்த்து நீங்கள் எப்படி இதை சிங்கிள் யூனிட்டாக பார்க்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை அவர் எடுத்து வைக்கிறார். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இது டிசைன் ப்ராப்ளமாகவும் இருக்கிறது, அண்டர் டிசைனாக இருக்கிறது. ஆதிகாலத்து டெக்னாலஜியை வைத்து இது புதிய டெக்னாலஜியாக இருக்கிறது என்று அந்த விஷயத்தையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மக்களுக்கு முன் எடுத்து வைக்கிறது. எப்படி என்றால் 1977ஆம் ஆண்டு, அப்போ இன்டர்நெட் கிடையாது, வைஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, ஈத்தர்நெட் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த இவி மிஷனை கண்டுபிடித்தார்கள். அதே டெக்னாலஜியை 2023ஆம் ஆண்டு இதற்கு முன்பு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் பயன்படுத்தினார்கள். இது ஒரு டிசைன் ஃப்ளா மட்டுமல்ல, டெக்னாலஜியை சரியான நேரத்தில் அடாப்ட் செய்ய தவறிவிட்டது இந்தியா என்கிற விஷயத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார். இதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஃப்ளா விச் இஸ் விவிபேட். 3 ப்ராப்ளம்ஸ்கள் இருக்கிறது. இந்த 3 ப்ராப்ளம் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றாக. முதல் ப்ராப்ளம் விவிபேட். விவிபேட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே பார்த்தீர்கள்னா இது நாட்டு ஜனநாயக முறைப்படியும் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது, அதாவது கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம் இருக்கிறது. ரெண்டாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இருக்கிறது. கான்ஸ்டியூஷனல் ப்ராப்ளம் என்ன? ஒரு பேலட் பேப்பர், வாக்குச்சீட்டு, இந்த முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா நீங்கள் ஒரு காகிதத்தை மடிக்கிறீர்கள், ஒரு பாக்ஸில் போட்டு வருகிறீர்கள். அதாவது ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான். இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் எந்த மிஷினில் ஓட்டு போடுகிறீர்களோ அந்த மிஷன் இன்னொரு மிஷனுக்கு கமாண்ட் கொடுக்கிறது, அந்த மிஷன் இன்னொரு மிஷனுக்கு கமாண்ட் கொடுக்கிறது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுகிறீர்கள், அந்த கட்சியுடைய சிம்பிள் விவிபேட்டில் வருது. அதே சீட்டு, அதே ஓட்டு நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீர்களோ அவருக்கே போய் சேர்ந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. இட் கேன் பி ப்ரோக்ராமபிள். அதாவது இது தெளிவாக வயலேஷன் ஆஃப் ரைட் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய ஓட்டு ஒரு நண்பர் கையில் சீட்டை எழுதி கொடுத்து இதை அந்த ஒன்றிலில் போட்டு வந்து விடுங்கள் என்று கூறக்கூடிய அதே வேலை தான் இன்னைக்கு இவிஎம் மிஷின் விவிபேட்டை வைத்து செய்து வருகிறது. எந்த விதமான இன்டரப்ஷன் இல்லாமல் ஒரே மிஷனை வைத்து நீங்கள் ஓட்டு போட்டு அந்த மிஷன் இந்த நபருக்கு தான் அந்த ஓட்டு போயிருக்கிறது என்கிற அந்த உறுதியை உங்களுக்கு கொடுக்காத வரை இது கான்ஸ்டியூஷனல் மிஸ்யூஸாக பார்க்கப்படும் என்று எடுத்து காட்டியிருக்கிறார். டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இதில் இருக்கிறது. அது என்னென்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு எல்லோ பட்டனை அமுக்கிறீர்கள், எல்லோ பட்டன் தான் நீங்கள் விவிபேட்டிலும் பார்க்கிறீர்கள். ஆனால் அதே விவிபேட் கொடுக்கக்கூடிய கமாண்ட் நேர அதே எல்லோ ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கண்ட்ரோல் யூனிட்டில் எந்த விதமான ஸ்க்ரீனும் கிடையாது, எந்த விதமான கன்ஃபர்மேஷன் லெட்டரும் கிடையாது, எந்த விதமான கன்ஃபர்மேஷன் சிம்பிளும் கிடையாது. அப்போ நீங்கள் போட்ட ஓட்டு இந்த நபருக்கு தான் போனது என்ற எந்த விதமான உறுதியும் இல்லாமல் நீங்கள் வெளிவருகிறீர்கள். இதையும் தாண்டி நீங்கள் பாருங்கள், ரொம்பவே சீரியஸான விஷயத்தை இவர் எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் பேலட் யூனிட் எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போடுகிறீர்களோ அது ஒரு இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல உங்களுடைய ஓட்டு சேவ் ஆகுறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. அந்த கமாண்ட் விவிபேட்டிற்கு போகிறது, விவிபேட் அந்த ஓட்டை சேகரிக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதுவும் கிடையாது. விவிபேட் இன்னொரு மிஷன் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அந்த கமாண்டை கொடுத்து ஏதோ ஒரு ஓட் சேவ் ஆகி விடுகிறது. இந்த செட்டப்பை மாற்றி நடுவில் பேலட் யூனிட் இருக்கணும், ஒரு பக்கம் விவிபேட், இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் யூனிட். நீங்கள் பட்டனை அமுக்கின உடனேயே பேலட் யூனிட் தான்
விவிபேட்டிற்கு கமாண்ட் கொடுக்கணும். அதே நேரத்தில் கண்ட்ரோல் யூனிட்டிற்கும் இதே பேலட் யூனிட் தான் கமாண்ட் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா கண்ட்ரோல் யூனிட் எந்த இடத்தில் வேணாலும் எந்த இவிஎம் மிஷினில் வேணாலும் கனெக்ட் செய்ய முடியும். ஆனால் விவிபேட்டை பொறுத்தவரையில் இது ஒரு ஜியோசென்ட்ரிக் மிஷினாக இருக்கிறது. அதாவது ஒரு தேர்தல் நடப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்பு அல்ல 10 நாட்களுக்கு முன்பு அதில் ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டை அப்லோட் செய்கிறார்கள். ஸ்ப்ரெட் ஷீட்டில் 3-4 காலம் இருக்கலாம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது கேண்டிடேட்டோடைய பெயர், எந்த கான்ஸ்டியூன்சி, எந்த கட்சியை சார்ந்த நபர், இது போன்ற 4-5 டேட்டாக்கள். ஒரு இடத்தில் நான் ஒரு ஸ்டார் சைனை போட்டுவிட்டேன் என்றால், அதாவது இந்த நபர் இந்த கட்சியை சார்ந்த நபர் என்று ஒரு அடையாளத்தை சின்ன ப்ரோக்ராமை அதில் ஆட் செய்து விட்டேன் என்றால் 5வது ஓட்டு 6வது ஓட்டு விலகும்போது 10 ஓட்டு இந்த நபருக்கு போய் சேர வேண்டும் என்கிற அந்த ப்ரோக்ராமை என்னால் செய்ய முடியும் என்கிற விளக்கம் இவர் கொடுத்திருக்கிறார். ஸ்ப்ரெட் ஷீட், டேட்டா ஷீட், எக்ஸல் ஷீட், இது போன்ற மாடியூலை வைத்து தான் பெயர்களை ஏற்றி வருகிறார்கள், கட்சியோட சிம்பிள்களை ஏற்றி வருகிறார்கள். இந்த அனைத்துமே விவிபேட் வழியாக நடக்கிறது. ஆனால் அந்த விவிபேட் கண்ட்ரோல் யூனிட்டில் அந்த ஓட்டை ஷிஃப்ட் செய்யும்போது, ட்ரான்ஸ்ஃபர் செய்யும்போது சரியான கேண்டிடேட்டிற்கு சரியான ஓட்டாக அது மாறுகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அது சந்தேகமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டமும் கிடையாது என்று கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, அடுத்த பிரச்சனை டிசைன் ப்ராப்ளம் என்று கூறியிருக்கிறார். அது எப்படி, அதையும் நீங்கள் பாருங்கள். பேரிங், இந்த மிஷனுக்கு இந்த மிஷன் தான் பொருத்தம் என்கிற அந்த விஷயத்தை எங்கேயும் எடுத்து வைக்கவில்லை. எந்த இவிஎம் மிஷனை எந்த விவிபேட்டில் எந்த கண்ட்ரோல் யூனிட்டிலும் நீங்கள் பேர் செய்யலாம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படித்தான். அப்போ எப்படி இதை சரிபார்க்க முடியும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா இதில் எந்த விதமான பேரிங்கும் இல்லை என்று கூறியிருக்கிறார். சாதாரணமாக நீங்கள் கார் ஓட்ட போகும்போது இப்போ புதிய ரகமான காரெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா கீலெஸ் என்ட்ரியாக எடுத்து காட்டுகிறார்கள். அதாவது உங்களுடைய பாக்கெட்டில் அந்த கீ இருந்தால் போதும், அந்த கார் கீ இருந்தால் போதும், அந்த காருக்கு பக்கத்தில் போன உடனேயே அந்த காரை நீங்கள் ஓப்பன் செய்யலாம். உங்கள் பாக்கெட்டில் அந்த கீ இருந்தால் போதும். அப்போது ஃபேக்ட்ரியிலேயே இந்த காருக்கான கீ இதுதான் என்று அவர்கள் பெயர் செய்து விடுகிறார்கள். வேறொரு கார் கிட்ட போனீங்கன்னா அந்த காரை உங்களால் திறக்க முடியாது. அதே போன்று தான் இதுவும் எலக்ட்ரானிக்கலி இந்த மிஷனை இந்த மிஷனுடன் தான் நீங்கள் பொருத்த முடியும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா மட்டும்தான் இந்த குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். இப்போது ஏதோ ஒரு கண்ட்ரோல் யூனிட், ஏதோ ஒரு இவிஎம் மிஷின், பேலட் யூனிட், ஏதோ ஒரு விவிபேட், எதை வேணாலும் நீங்கள் கலக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நீங்கள் எந்த இடத்தில் ஓட்டு போடுகிறீர்களோ, எந்த விவிபேட் உங்களுக்கு அந்த சிட்டைகளை காட்டுகிறதோ, மூன்றாவதாக எந்த இடத்தில் அந்த ஓட்டு போய் சேவ் ஆகிறதோ அந்த மிஷின் தான் கவுண்டிங் அன்னைக்கு கொண்டு வரப்படுகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான தெளிவான விளக்கத்தையும் இவர்கள் கொடுக்கவில்லை. இதிலிருந்து வெளிவருவதற்காக சீரியல் கேபிளை வைத்து இந்த அனைத்தையுமே கண்ட்ரோல் செய்வது மட்டுமல்லாமல் பெயர் செய்யக்கூடிய வேலை பார்க்கணும். தேர்தல் முடிவுகள் வரும்போது எந்த இவிஎம்ஐ வைத்து எந்த பேலட் யூனிட்டை வைத்து நீங்கள் ஓட்டு போட்டீர்களோ அதே பேலட் யூனிட், அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய விவிபேட்டையும் வைத்து நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்டை கொண்டு வரும்போது பேரானதாக இருந்திருந்தால் அது பேராகி அதை காட்டும். இல்லை இதில் வேறொரு ஓட்டு, இதில் வேறொரு தேதிக்கு ஓட்டு போடப்பட்டது, இது ஒரு வேறு ஓட்டாக இருக்கிறது, வேறொரு இடத்துலேருந்து வந்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா அது பேராகாது. பேராகவில்லை என்றால் இது ஒரு போலியான மிஷின் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் ஒரு ஆப்ஷனாக எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது பேரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பேரிங்கை தாண்டி நீங்கள் வேறு எந்த விதத்திலையுமே இது போன்ற பிரச்சனைகளை சால்வ் செய்ய முடியாது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் அது பேலட் யூனிட்டாக இருக்கட்டும் அல்ல கண்ட்ரோல் யூனிட்டாக இருக்கட்டும், இதில் சீரியல் கேபிள்களை வைத்து தான் ஒரு கேபிள்லேருந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டை பேர் செய்கிறார்கள். நீங்கள் சீரியல் நம்பரை வைத்து எந்த விதமான ஃபேக்கான நம்பர்ஸ்களை, ஃபேக்கான மிஷின்ஸ்களை நீங்கள் தயாரிக்க முடியும். ஆனால் இது போன்ற பேரிங் நடக்கும்போது இந்த மிஷனுக்கு இந்த மிஷின் தான் பொருத்தம் என்று நீங்கள் எடுத்து வைக்கும்போது யாராலையுமே அதை டேம்பர் செய்ய முடியாது என்கிற விளக்கத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா மூன்றாவது பிரச்சனை ஜியோலொகேஷன் ட்ராக்கிங். பல்வேறு இடங்களில் வெளிவரக்கூடிய செய்தி, இந்த இடத்திலிருந்து இந்த யூனிட் காணவில்லை, இந்த இடத்தில் ஒரு 300 யூனிட்கள்
தென்பட்டது. இந்த இடத்தில் இந்த வாகனத்தில் இத்தனை இவிஎம் மிஷின்ஸ்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கும்போது, அப்படி உங்களிடம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருந்தால் எந்த இடத்தில் எந்த மிஷின் இருக்கிறது என்கிற விஷயத்தை அவர்கள் பார்க்க முடியும். இந்த டெக்னாலஜி வெறும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு சாதாரணமான பொலிட்டிக்கல் பார்ட்டி அல்ல கேண்டிடேட்டிடம் கூட அந்த டேட்டா ஷேர் செய்யப்பட வேண்டும். அதாவது எந்த பூத்தில் அவருடைய ஓட்டு போடப்பட்டதோ அதே மிஷின் இந்த ஸ்கூலில், இந்த வளாகத்தில், இந்த இடத்தில் வைக்கப்பட்டது என்கிற விஷயத்தை, யாருமே அதை மாற்றவில்லை என்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கை வைக்க வேண்டும். ஆனால் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் எப்படி வேலை பார்க்கும்? சிம் கார்டு வழியாக நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்ல, இது ஜிபிஎஸ் ரிசீவராக வேலை பார்க்கிறது. இவர் எடுத்து வைத்த விஷயம் ஒரு ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே இருக்கணும். ஆனால் இது இவிஎம்குள்ளேயோ இவிஎம்மில் எந்த விதத்திலுமே எலக்ட்ரானிக்காக ஃபிட் செய்யக்கூடாது. இதை தனியாக அந்த பாக்ஸுக்கு மேலே நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஒரு பேட்டரி இல்லை இது போன்ற ஏதோ ஒரு சோர்ஸை வைத்து அதை தனியாக நீங்கள் ஃபிட் செய்தீர்கள்னா தான் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாமல் அந்த ஜிபிஎஸும் வேலை பார்க்கும் என்று கூறியிருக்கிறார். ஜியோ ஜிபிஎஸ் டிரான்ஸ்மீட்டர் அமைக்கப்பட வேண்டும். இந்த விஷயங்களை தாண்டி நீங்கள் பாருங்கள், 3 தெளிவான விஷயங்களை அவர் எடுத்து வைத்தார். அதை ஒரு சம்மரைஸ் செய்து விடலாம். First concern was VVPAT machine can be manipulated. We decided that the best way of treating that it is to make ballot unit the center, and the ballot unit it sends signal simultaneously to both VVPAT and control unit. Ballot unit-ஐ நடுவில் வைத்து 2 தரப்பில் விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டை வைத்து சைமல்டேனியஸ் அதே நேரத்தில் எந்த இடத்துல நீங்கள் பட்டன் அமுக்கிறீர்களோ அதே கட்சியோடைய பிளிங்க் இந்த பக்கம் கண்ட்ரோல் யூனிட்டில் போகணும். இந்த சைடில் இருக்கக்கூடிய விவிபேட்டில் அதே நேரத்தில் அந்த ஸ்லிப்பும் தெரிய வரணும். அப்போ தான் அதை நீங்கள் தெளிவுபடுத்த முடிய வேண்டும். அதாவது அந்த செட்டப்பையே மாற்ற கூறியிருக்கிறார் முதலில். இரண்டாவதாக, the problem arises that the fact of control unit itself can be fiddled with the changed, and after voting has done another control can be exchanged. எந்த கண்ட்ரோல் யூனிட்டில் அந்த ஓட்டு சேவ் ஆகியிருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களோ அந்த மஷீனையே ரீப்ளேஸ் செய்ய பல வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மஷீனையே வேறொரு மிஷினை வைத்து ரீப்ளேஸ் செய்து விட்டால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதற்கு என்ன செய்யலாம் என்றால் பேரிங் என்கிற அந்த ப்ராசஸ், சீரியல் கேபிளிங்கை வைத்து இதை பேர் செய்தால் மட்டும்தான் இந்த மிஷின் என்றால் இந்த மிஷினில் மட்டும்தான் அது பொருந்தும், வேறு எந்த விதமான மிஷினுக்கும் அது போய் சேராது என்கிற அந்த பேரிங் ப்ராசஸை நீங்கள் நடத்தினால் மட்டும்தான் அது ஃபுல் ப்ரூஃப் ஆகும் என்று கூறியிருக்கிறார். கடைசியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா இவிஎம் மிஷினை எப்படி காப்பாற்ற முடியும், இந்த மாதிரியான தில்முல்லுக்கள் நடக்காதபடி எப்படி பார்க்க முடியும் என்று நீங்கள் பார்க்கும்போது இவிஎம் மிஷின்ஸ்கள் மீது ஜிபிஎஸ் ஜியோ ட்ராக்கர்களை பொருத்தினால் மட்டும்தான், ஜியோ லொக்கேஷன்ஸ்களை பொருத்தினால் மட்டும்தான் இது போன்ற தவறுகள், இது போன்ற திருட்டுகளிலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், இந்த நாட்டு எலெக்ஷன் ப்ராசஸை ஃபேர் அண்ட் ஃப்ரீயாக நடத்த முடியும் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இவிஎம் மீது கேள்விகள் எழுப்பினால் கூட இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அமைதியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.